மற்ற மாநிலங்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழும் நம் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் இந்தியாவின் வளர்ச்சியை சாத்தியப்படுத்தும் தலைமை பண்பு, மாநில உரிமைகள் மறுக்கப்படும் போதெல்லாம் எழுச்சியோடு செயல்படுவது மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரிமைகளை உணர்த்துவது என்று தமிழ்நாட்டிற்கு அரணாக, இந்தியாவிற்கு வழிகாட்டியாக செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழியில் செயல்படும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். அப்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். சென்னையில் உள்ள பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் இல்லத்திற்கு வந்த விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் தங்களது இல்ல திருமண விழா அழைப்புதழை அமைச்சர் ஏவ வேலு அவர்களிடம் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நெடுஞ்சாலைத்துறையில் உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 45 பேருக்கும், பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 165 பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தலைமைச் செயலர் முருகானந்தம் மற்றும் துறை செயலர்கள், அதிகாரிகள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை கோவில் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் துறையின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலைய கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் புதியதாக பணியில் சேர்ந்துள்ள உதவி பொறியாளர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அமைச்சர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனைகளையும் வழங்கினார். மேலும் பெண்கள் அதிகம் பேர் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய அமைச்சர், இதை நினைக்கும் போது தந்தை பெரியார் தான் நினைவுக்கு வருவதாகவும், தந்தை பெரியார் வென்றுள்ளார் என்பதே என்னுடைய எண்ணம் என்றார். பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஆனால் தான் சொன்ன பெரியார் அவர் எண்ணியதை இன்றைக்கு இந்த 91 சகோதரிகள் பொறியாளராக இன்றைக்கு நம்முடைய துறையில் இணைக்கிறார் என்று சொன்னால் பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய உட்பொருள். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் ரா செல்வராஜ் மற்றும் துறையின் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். கழக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் ஆகியோரின் 50வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான செல்வ பெருந்தகை, வைகோ, சண்முகம், முத்தரசன், தொல் திருமாவளவன், கமல்ஹாசன், வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். முன்னதாக கழக தலைவருக்கும் தலைவரின் மனைவியான துர்கா அம்மையார் அவர்களுக்கும் அமைச்சர் 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தலைமையில் பாக முகவர்கள் BLA2 ஆலோசனை கூட்டம் அவரது முகாம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும், வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் பெயர் திருத்தம், பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல் உள்ளிட்டவைகளை கையாளுவது தொடர்பாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட கடந்தம்பூண்டி ஊராட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு முன்னிலையில்
அதிமுகவில் இருந்து விலகி தாய் கழகமான திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வுகளின் போது மாநில மருத்துவர் துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காட்டாம்பூண்டி கிராமத்தில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் மெய்யூர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன், மாவட்ட அவைத்தலைவர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், முத்தமிழ் அறிஞர் கலைஞர்தான் தனியார் பேருந்தை அரசுடைமை ஆக்கினார் என்றும், தொழில் வளர்ச்சிக்கு மாவட்டம் தோறும் சிட்கோ, சிப்காட் அமைத்து தந்தவர் எனவும் புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் என்று துறையை உருவாக்கி பொதுமக்களுக்கு ரேஷன் விநியோகம் இன்று வழங்கப்பட்டு வருவதற்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று தெரிவித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், கலைஞரின் வழியில் திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், உங்களுடன் ஸ்டாலின் போன்ற பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு அரசாங்க பேருந்து இருக்கிறது என்று சொன்னால், தனியார் கிட்ட இருந்த இந்த பஸ்ஸை எல்லாம் அரசாங்க பஸ் ஆக்கினது யாருன்னா அண்ணன் கலைஞர் தான். அவர் தான் அரசாங்க பஸ் ஆக்கினார். திருவண்ணாமலை மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாநகராட்சி மாந்தோப்பு பகுதியில் புதிய மாநகராட்சி மண்டல அலுவலகம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். அதேபோல் செங்கம் சாலை மாட்டுச்சந்தை மைதானம் அருகில் முதல்வர் படைப்பகம் அமைக்கும் பணிக்கும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து தண்டாரம்பட்டு சாலை தேனிமலை பகுதியில் புதிய மாநகராட்சி அலுவலகம் கட்டும் பணிக்கும் அடிக்கல் நாட்டி பணிகளை தரமான முறையில் துரிதமாக மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், உதவி ஆட்சியர் செல்வி அமர்தா எஸ் குமார், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்ட நிலையில் கழக மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் அவர்களும் உடனிருந்தார். திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் இலவச தையல் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி தண்டாரம்பட்டு சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தையல் பயிற்சி முடித்த 1000 மகளிருக்கு சான்றிதழ்கள் மற்றும் தையல் பணிக்கான உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தூய்மை அருணை மேற்பார்வையாளர் டாக்டர் ஏவாவே கம்பன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், திருவண்ணாமலை பெரிய தெருவில் செயல்பட்டு வரும் தையல் பயிற்சி மையம் 2015 முதல் நடைபெற்று வருவதாகவும், ஒரு நாளைக்கு 150 மகளிருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார்.
இதேபோல் திருவண்ணாமலை பெரிய தெருவில் செயல்பட்டு வரும் தளபதி கணினி மையம் மூலம் இலவச கணினி பயிற்சி அளிக்கப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், மாணவியர்கள், பெண்கள் இந்த தையல் பயிற்சியையும் கணினி மையத்தையும் பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த அன்பு சகோதரர்கள் தங்களுடைய பணியை மேற்கொள்வதற்காக தன்கையே தனக்கு உதவி என்கிற தாரமந்திரத்தை மையப்படுத்திதான் நம்முடைய பகுதியிலே இருக்கிற சகோதரிகள் இந்த தையல் பயிற்சியை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் டைலராக மாறினால் பல லட்சம் ரூபாய், பல ஆயிரக்கணக்கான ரூபாய் அவர்களால் அந்த குடும்பத்திற்கு ஈட்ட முடியும், பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த தையல் பயிற்சி மையத்தை என்னுடைய அறக்கட்டளையின் மூலமாக இந்த ஊரில் தொடக்கி வைத்து ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் 2015 பெரிய தெருவில் இந்த தையல் பயிற்சி பள்ளியை நான் முதலாக தொடக்கி வைத்தேன். முன்னதாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதளம் மற்றும் 2026 தேர்தல் பணிகளுக்காகவும் அண்ணா அறிவகம், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர்வால் வார் ரூம் அலுவலகத்தை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவரும் போலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான டாக்டர் ஏவாவே கம்பன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை நகர திமுக சார்பில் கீழ்நாத்தூர் முத்தாலம்மன் கோவில் தெருவில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஆரணி பகுதியில் சூரிய குளத்தை சீரமைக்கவில்லை என்று அப்பட்டமான பொய்த் தகவலை கூறிவிட்டு சென்றதாகவும், ஆனால் இந்த பணிகள் 5,85,00,000 மதிப்பில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை தொல்லியல் துறையிடமிருந்து மீட்டு தந்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர்தான் என்றும், ஆனால் இதை எதையுமே கூறாமல் பொய்யான தகவலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்றும், சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி பேசினால் அவருக்கு தக்க பதிலடி என்னால் கொடுக்க முடியும் என்றும், எனவே மக்களுக்கான ஆட்சியை என்றுமே திமுக நடத்தி வரும் என்றும், அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உரையாற்றினார். என்னுடைய அருமை எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி இது பொறுக்கிறதா? அவருக்கு இப்படி நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரு. இது எப்படியாவது இது குறை காண வேண்டும் என்பதற்காக ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கும் போகிறார். லபா தேபா ஐயோ என்று கூக்குரல் எடுக்கிறார். சூரியகுளம், ஆரணி தவறான செய்தி. காங்கிரஸ் சாலை சொன்னது தவறான செய்தி. பொய் செய்திக்கு உச்சமாக எங்கள் திருக்கோயிலை நீங்கள் தான் மீட்டு தந்தீர் என்பது உச்சமான பொய். கிராமத்தில் இருக்கிற பழமொழியை போல, என்ன பழமொழி கிராமத்தில், எவ்வளவு பெரிய பூசணிக்காய் இந்த சோத்திலே மறைத்து விட்டார் என்கிற போது, ஆக சோத்திலே பூசணிக்காயை மறைப்பதை போல எங்க எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 68.29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டும் பணி, பக்தர்கள் காத்திருப்பு கூடம் மற்றும் அருளாளர் அருணகிரிநாதர் கோவில் அருகிலுள்ள இடத்தில் சொற்பொழிவு அரங்கம் கட்டும் பணிகள் என்று
இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ரூபாய் 124.97 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் சேகர்பாபு, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். திமுக இளைஞரணி தாய் பயணம் பாகம் 1 மற்றும் 2 ஆகிய 2 புத்தகங்களையும் அண்ணா அறிவாலயத்தில் வைத்து கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட நக்கீரன் கோபால் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா, அமைப்பு செயலாளர் RS பாரதி, நூலாசிரியர் ஈரோடு இறைவன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் சார்பில் திராவிடம் அறிவோம் என்ற தலைப்பில் மண்டல மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், அருணை மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ஏவவே கம்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், நம் முதலமைச்சர் கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் போன்றது என்று அடிக்கடி கூறுவதற்கு ஏற்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்று தெரிவித்த அவர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற மும்மூர்த்திகள் என்ன நினைத்தார்களோ அதை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி தற்போதைய திமுக ஆட்சி என்று தெரிவித்தார். தமிழ் மொழியை செம்மொழியாக மாற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் உட்பட பலரும் போராடியதாக தெரிவித்த அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், கலைஞர் ஒருவரால் மட்டுமே தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க முடிந்ததாக தெரிவித்தார். முதலமைச்சர் அறிவித்துள்ள ஒன்றிணைவோம் வா என்பது தேர்தலுக்காக கூடுவதற்கு அல்ல என்றும், நம் கலாச்சாரம், நம் அடையாளம் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒன்றிணைவோம் வா என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். வருங்கால இளைஞர்களை உருவாக்குகின்ற இடத்தில் நீங்கள் இருக்கிற காரணத்தினால் நம்முடைய தமிழனுடைய காலம் இன்னும் நெடுங்காலம் போக வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னும் நாம் நிறைவு பெறவில்லை. இன்னுடைய தேவைகள் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் தேவை. அந்த இளைஞர்களை உருவாக்குகிற இடத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். எனவே உங்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எத்தனையோ தமிழ்நாட்டிலே ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவோ பேர் இருக்கலாம். இங்கே இருக்கிறவர்கள் மட்டும் ஆசிரியர்கள் என்று நான் எண்ணவில்லை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாணவர்களை பக்குவப்படுத்தி இருந்தாலும் கூட அதில் ஒரு சாரார் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் என்ற எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு, இல்லை தமிழனுடைய உணர்வை புரிந்து கொண்டு இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கொடான கோடி என்னுடைய நன்றியை தெரிவித்து, மேலும் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கிய திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்திற்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்.